தமிழ் உறவுகளே, திருமண தடை, குழந்தை பாக்கியம், வேலை வேண்டி செவ்வாய்க்கிழமைகளில் அபிஷேகம் செய்து வழிபடக்கூடிய, காற்று கூட நுழைய முடியாத நிலத்தடி அறையில் உள்ள பாதாள லிங்கம் உள்ள தலம். கடுமையான காய்ச்சல், நீண்டகால நோயிலிருந்து குணமடைய 3 தலைகள் 3 கால்களும் உடைய ஜூரேஸ்வரரை தரிசனம் செய்யக்கூடிய தலம். குறிப்பிட்ட 3 நாட்கள் சூரிய ஒளி கதிர்கள் நந்தி கொம்புக்கிடையே சென்று உட்பிரகாரத்தில் போய் கருவறையில் இருக்கிற சிவலிங்கத்தின் மீது 3ஆம் பிறை போல காட்சியளிக்கும் ஒரு அதிசய திருத்தலம். கோவிலின் கோபுரம் 90 அடி உயரத்தில் 5 வரிசைகளில் பிரம்மாண்டமாக காட்சியளிக்குது. கோவிலின் நுழைவு வாயிலில் கொடி மங்கைகளின் சிற்பம் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. இங்குள்ள கதவின் உயரம் 20 அடி உயரம் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கதவில் கூர்மையான குமிழ்கள் கொண்ட உலோகம் மாதிரி இருக்குது. ஏன் இந்த மாதிரி ரொம்ப கூர்மையான அமைப்பில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர்க்காலத்தில் இந்த கோவில் பாதுகாப்பு அரணாக இருந்திருக்கு. எதிரி நாட்டு படை வீரர்கள் உள்ள நுழையாதவாறும் யானைகளை கொண்டு கதவை உடைக்காதவாறும் இந்த மாதிரி கூர்மையான குமிழ்கள் கொண்ட உலோகம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கோவில் நுழைவு வாயிலில் சிவப்பு நிற பவளக்கல் படிகளாக அமைச்சிருக்காங்க. அதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி இந்த கோவிலில் மட்டுமே இருக்கிற ஒரு தனி சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் இந்த படிகளில் ஒரு 5 நிமிடம் உட்காந்தோம் அப்படின்னா நம்மளுடைய உடல் சூடு தனியும் அப்படின்னு சொல்கிறாங்க. 90 அடி உயரமுள்ள இந்த கோபுரத்தை குதிரையும் யானையும் கட்டி இழுக்கும் தேர் போன்று வடிவமைச்சிருக்காங்க. தேரின் அச்சாணி கூட தத்ரூபமாக வடிவமைச்சிருக்காங்க. கோவிலின் வடமேற்கு திசையில் கிழக்கு பார்த்தவாறு சகஸ்ரலிங்கம் இருக்குது. இங்கே பலிபீடம், நந்தி தேவரை தரிசனம் பண்ணிட்டு சகஸ்ரலிங்கத்தையும் நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். சகஸ்ரலிங்கத்துடைய சன்னதியை தான் இப்போ நம்ம சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த கோவில் 10ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்கு. பல பேர் இந்த கோவிலை கட்டியிருக்காங்க. இங்கே பாண்டியர்களின் சின்னமான மீன் சின்னம் அழகாக பொறிக்கப்பட்டிருக்கு. பல பேர் இந்த கோவிலை கட்டியிருந்தாலும் 17ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த கெட்டி முதலி அரச பரம்பரையும் மும்மடி சோழன், சியாலி மன்னனும் இந்த கோவிலை விரிவுபடுத்தியிருக்காங்க. ஆலயத்தில் உள்ள பாதாள லிங்கத்தை பார்க்கறதுக்கு ஒரு நபருக்கு 5 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படுது. 9 மணிக்கு மேலே தான் பாதாள லிங்கத்தை பார்க்கறதுக்கு அனுமதி இருக்குது. இங்கே முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை இல்லாமல் தனித்து நின்று காட்சி தருகின்றார். இங்கே நம்ம முருகனை தரிசனம் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு சிற்பங்களும் சிற்பக்கலைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கு. இந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சேலம் மாவட்டம். சேலத்திலேருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் தான் தாராமங்கலம் அப்படின்ற ஊரில் இந்த கோவில் இருக்குது. சேலம் ஜங்ஷன்லேருந்து இரும்பாலை போகும் வழியில் தாராமங்கலம் அப்படின்ற ஊரில் தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க கட்டிடக்கலைக்கும் சிற்பக்கலைக்கும் சிறந்த எடுத்துக்காட்டாக உள்ள தாராமங்கலம் கைலாசநாதர் கோவில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பிரகாரத்தில் விநாயகர் சன்னதி, பிருத்விலிங்கம், அப்போலிங்கம், தேயுலிங்கம் என பஞ்சலிங்கங்களும் தனித்தனியாக தனித்தனி சன்னதியில் இருக்குது. நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். தாராமங்கலம் அப்படின்னு பெயர் வர காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருமால் தனது தங்கை பார்வதியை சிவனுக்கு தாரை வார்த்து கொடுத்த இடம். அதனால தான் இந்த ஊர் தாரைமங்கலம் என பெயர் வந்தது. காலப்போக்கில் அது மருவி தாராமங்கலம் என பெயர் வந்தது. மாசி மாதம் 9, 10, 11 ஆகிய 3 நாட்களில் சூரிய பகவான் சிவபெருமானை வழிபடுவதாக இங்கு ஐதீகமும் இருக்கு. இந்த 3 நாட்களும் மாலை வேளையில் சூரிய பகவானுடைய ஒளி கதிர்கள் கோபுரத்தின் துவாரம் வழியாக உள்ளே போய் நந்தி கோபுரத்தில் நந்தியின் கொம்புக்கிடையிலே சென்று உட்பிரகாரத்தில் போய் கருவறையில் இருக்கிற சிவலிங்கம் மீது 3ஆம் பிறை போல விழுகிறது. இந்த அதிசயத்தை காண இந்த 3 நாட்களில் பல பக்தர்கள் இங்கே வராங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் இன்னொரு அதிசயமும் இருக்குது. அது என்னன்னா, பிரகாரத்தில் தூண்களில் பல சிற்பங்கள் ரொம்பவே அழகாக இருக்கும். அந்த சிற்பங்களில் ராமாயண கதைகளும் பொறிக்கப்பட்டிருக்கும். ஒரு தூணில் வாலியும் சுக்கிரவனும் சண்டை போடுற மாதிரி ஒரு சிற்பம் இருக்கும். இன்னொரு தூணில் ராமன் வில்ல வச்சுக்கிட்டு நிற்கிற மாதிரி இன்னொரு சிற்பம் இருக்கும். இதில் என்ன அதிசயம் அப்படின்னு கேட்குறீங்களா? சொல்கிறேன் கேளுங்க. ராமன் நிற்கிற இடத்துல இருந்து பார்த்தா
வாலியும் சுக்ரீவனும் சண்டை போடுற காட்சி தெரியும். ஆனால் அவங்க 2 பேரும் சண்டை போடுற இடத்துல இருந்து பார்த்தா ராமன் நிற்கிறது தெரியாத அளவுக்கு அழகாக கட்டியிருக்காங்க. இங்கே ஆலயத்தின் தல விருட்சமான வில்வ மரம் இருக்குது. இப்போ இந்த ஆலயத்தின் தல வரலாறு என்னன்னு பார்க்கலாம். தினந்தோறும் மேய்ச்சலுக்கு செல்லும் பசுக்களில் ஒரு பசு மட்டும் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தினமும் தானாகவே பாலை சுரந்தது. இதை கேள்விப்பட்ட மன்னரும் தன் படை வீரர்களுடன் அங்கு சென்று அந்த இடத்தை தோண்ட முயற்சிக்கிறாரு. உள்ள சிவலிங்கம் இருப்பதை கண்டு இந்த கோவிலை எழுப்பியிருக்காரு. இங்க நாகத்தின் சிற்பங்கள் இருக்கு, நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். கோவில் முழுவதுமே கருங்கற்களை கொண்டு கற்றளியாக அழகாக கட்டியிருக்காங்க. இங்குள்ள ஒவ்வொரு சிற்பங்களும் பார்க்கறதுக்கு தனித்துவமாக அவ்வளவு அழகாக இருக்குது. இங்குள்ள தேரை குதிரைகளும் யாழிகளும் யானைகளும் இழுத்து செல்வது போல ரொம்பவே அழகாக வடிவமைச்சிருக்காங்க. கொஞ்சம் தூரம் நடந்து போனோம் அப்படின்னா பிரம்ம தீர்த்த கிணறும் இருக்குங்க. அதற்கு நேர் எதிராக பிரம்ம தீர்த்த விநாயகரும் இருக்காரு. இங்கே நம்ம விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு அவருக்கு நேர் எதிராக பிரம்ம தீர்த்த கிணறு இருக்கு. 650 வருடம் பழமையான கிணறு தான் இங்கே இருக்கு. இந்த ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொரு தூணும் ஒரே கல்லால் செதுக்கப்பட்டவை. இங்கே இருக்கிற ஒவ்வொரு சிற்பங்களும் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. இங்கே சிவலிங்கத்திற்கு பூஜை செய்வது போல ஒரு அழகிய சிற்பமும் நடன சிற்பமும் இங்கே இருக்குது. ஒவ்வொரு தூண்களிலும் ஒவ்வொரு சிற்பங்கள் தனித்துவமாக இருக்குது பார்க்கறதுக்கு. இந்த ஆலயத்தில் ஜூரகேஸ்வரர் 3 தலைகளுடனும் 3 கால்களுடனும் இருப்பது ரொம்பவே சிறப்பு. இவருக்கு மிளகு ரசம் வைத்து சாதம் படைத்து வடமாலை சாத்தி அபிஷேகம் செய்தால் காய்ச்சல் மற்றும் தீராத வியாதிகளும் குணமாகும். இவ்வளவு நேரம் நம்ம கோவிலின் சுற்று பிரகாரத்தை முழுமையாக சுற்றி பார்த்துட்டோம். இனிமே தான் நம்ம கோவிலுக்குள்ளே போகணும். அதுக்கு முன்னாடி இங்கே விநாயகரை நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். இந்த சாளரத்திலிருந்து பார்க்கும்பொழுது கருணாம்பிகை அம்மனை நம்மளால் பார்க்க முடியும். வாங்க பார்க்கலாம். இங்கேருந்து பார்க்கும்பொழுதே அம்மன் ரொம்பவே அழகாக தெரிகிறாங்க. இருந்தாலும் நம்ம உள்ளேயும் போயிட்டு பார்க்கலாம். இத்தல மூலவரின் பெயர் கைலாசநாதர், தாயார் சிவகாம சுந்தரி. ஆலயத்தின் தல விருட்சம் வில்வமரம், தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம், ஊர் தாராமங்கலம் சேலம். இங்கேயும் ஒரு அழகிய சிவலிங்கம் இருக்குது. முன்னாடி விநாயக பெருமானும் இருக்காரு. இருவரையுமே நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். அருகிலேயே ஸ்ரீ கருணாம்பிகை அம்மாளும் இருக்காங்க, நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். இந்த கோவில் ரொம்பவே பெரிய கோவிலுங்க. நம்ம நுழைவாயிலிருந்து இறங்கி வரும்பொழுது கொஞ்சம் தாழ்வான பகுதியாக தான் இருக்கும். கொஞ்சம் கீழே இறங்கி தான் வரணும். இங்கே மும்முடி விநாயகர் இருக்காங்க, நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். இங்கே சனீஸ்வர பகவானும் அருகிலேயே சூரிய பகவானும் இருக்காங்க, நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். வீரன் குதிரையின் மீது அமர்ந்திருப்பது போல உங்க ஒரு அழகிய சிற்பம் நுணுக்கமாக செய்திருக்காங்க. அருகிலேயே சிவலிங்கமும் இருக்கு. இங்க சிவசூரியன் இருக்காங்க, நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். இங்க காலபைரவரும் இருக்காரு. வடமாலை சாற்றி இங்கு வழிபடலாம். இங்கே ஆதிலிங்கமும் கன்னி விநாயகர் ஸ்ரீ உமாதேவியும் இருக்காங்க, நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர் என 4வரும் இருக்காங்க. அருகிலேயே மூல விநாயகரும் இருக்கார், நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். ஒரு வீரன் குதிரையின் மீது அமர்ந்திருப்பது போலவும் ஒரு பெண்ணை முதலை வலித்து பிடித்திருப்பது போலவும் இங்கு அழகிய சிற்பம் தத்ரூபமாக இருக்கு. அகோர வீரபத்ரர், ஊத்துவ தாண்டவர், காஞ்சி காமாட்சியும் இருக்காங்க, நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். லிங்கோத்பவரும் தட்சிணாமூர்த்தியும் 3 தலையுடன் 3 காலுடன் ஜூரகேஸ்வரரும் இருக்காரு. இங்க சிங்கத்தின் வாய் பகுதியில் ஒரு கல் இருக்குங்க. இந்த கல்லை எவ்வளவு வேணா உருட்டலாம், ஆனால் வெளியில எடுக்கவே முடியாது. மகாவிஷ்ணுவின் மோகினி அவதாரமும் மன்மதனும் இங்கே இருக்கார், நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். இந்த ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொரு சிற்பங்களும் பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகாக இருக்குங்க. ஆலயத்தின் சிற்பக்கலையை பார்க்கறதா கோவிலின் பிரம்மாண்டத்தை பார்க்கறதா அப்படின்னு வியப்பாக இருக்கும். இங்கே சித்தர் இருக்காரு, நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். ஆலயத்தில் எந்த மாதிரியான திருவிழாக்கள் கொண்டாடப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா தைப்பூசம் தெப்பத்தேர் 15ஆம் நாளும், கார்த்திகை, திருவாதிரை, அமாவாசை, பிரதோஷம் ஆகிய நாட்களில்
பூஜைகள் வெகு விமர்சையாக நடைபெறும். அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாசி மாதம் 9, 10, 11 ஆகிய தேதிகளில் சூரிய ஒளி கதிர்கள் சிவலிங்கத்தின் மீது விழுவதை பார்க்கறதுக்கும் பக்தர்களின் கூட்டம் இங்கே ரொம்பவே அதிகமாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாதாள விநாயகர் இங்கே இருக்கார், நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.